என்னது நல்லா படிச்சவங்க மேலும் மேலும் படிக்க நினைப்பாங்களா? அவங்க தான் நல்லா படிச்சு நல்ல அறிவை சேமிச்சு வச்சிருக்காங்களே, நிறைய பட்டம் வச்சிருக்காங்களே, ஏன் மேலும் மேலும் படிக்க விரும்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு. தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு 40வது அதிகாரம் கல்வியில 399வது குறளா சொல்றாரு. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த படிப்பு நமக்கு மட்டும் ஒரு இன்பத்தை கொடுக்காது. தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு மற்றவங்களுக்கும் அது ஒரு இன்பத்தை கொடுக்கும். அதனாலதான் தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார். படிச்சவங்க அறிவுள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நினைப்பாங்க, நிறைய அறிவை சேர்த்துக்க நினைப்பாங்க அப்படின்னு இந்த குறள்ல வள்ளுவர் சொல்றாரு. வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசன் செரின் வவ்வார் எச்சமென ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்ற அல்ல பிற அப்படின்னு நாலடியார்ல சமண முனிவர் சொல்லுவாரு. அதாவது படிப்பை கல்வியை நம்ம பொருளாக வச்சுக்கிட்டாலும் அது மற்றவங்களால எடுத்துக்க முடியாது. அதே படிப்பை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தாலும் அதுவும் குறைவுபடாது. அதே நேரத்தில் நல்ல சிறப்போட நல்ல மிகச்சிறந்த அரசர்கள்லாம் இருப்பாங்க. அந்த அரசர் கூட நம்மளுடைய கல்வியை நல்ல வீரமாக இருப்பாங்க, நல்ல நாடு வச்சுருப்பாங்க, நிறைய குதிரைப்படை காலாட்படை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படைகள் வச்சுருப்பாங்க. அவ்வளோ சிறப்பான அந்த அரசர் கூட நம்மளுடைய கல்வியை எடுத்துக்க முடியுமான்னு கேட்டால் எடுத்துக்க முடியாது. அப்பேற்பட்ட சிறப்புடையது. அதனால தான் நம்மளுடைய மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கல்வியை தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும், அறிவை தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பிச்சை மற்ற அல்ல பிற அப்படின்னு சொல்லுவாரு. பிச்சை அப்படின்னா என்னன்னா கல்வியை தான் நம்ம மக்களுக்கு கொடுக்க வேண்டிய செல்வம், வேற எந்த செல்வமே செல்வம் ஆகாது அப்படின்னு நாலடியார்ல சமண முனிவர் அதுதான் சொல்லுவாரு. இனி இத்தனை புத்தகங்கள் இருந்தாலும் திருக்குறள் ஒரு ரெண்டு அடியில 7 சீர்ல இவ்வளோ பொருளை சொல்றது அப்படின்னா நமக்கு திருக்குறள் கிடைச்ச மிகப்பெரிய சொத்துன்னு தான் சொல்லணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.